வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் எபிசோட் 1105ல நம்ம ஸ்டூசி எதுக்காக CP0 பிட்ரே பண்ணான்ற காரணத்தை சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சரவெம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது திருப்பி நம்ம வெகாபங்க் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த கண்ட்ரோல் அதை வர வைக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்குது பாருங்க, அது பயங்கரமான இது. அதை வந்து 15 எபிசோட காட்டினாங்க. அதுக்கு அடுத்து நம்ம வெகாபங்க் கேட்குறாரு பார்த்தீங்களா, ஒரிஜினல் வெகாபங்க். அவர் திடீர்னு காணாமல் போயிட்டார். எங்கே போனார் என்ன ஆனான்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. நம்ம ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து அவர் தான் தேடின்னு இருக்கிறாங்க. அப்புறமா நம்ம தலைவன் மார்க்கோ வந்து இந்த எபிசோடில் காட்டினாங்க. இது எல்லாத்த விட ஒரு விஷயம் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு 15 எபிசோடில் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், ஒரு பெரிய ஆளை இந்த எபிசோடில் வந்து காட்டிக்கிறாங்க. எதுக்காக அவரை காட்டினாங்க, எதுக்காக அவர் அந்த இடத்துக்கு போயினுக்கிறான்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு தெரியல. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. வேறு இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட விஷயம் இந்த எபிசோடில் நடந்தது. பட் இது எல்லாத்த பற்றி நம்ம வீடியோவில் போட்டு தெளிவாக பேசுவோம். ஸோ வீடியோவில் போட்டு மட்டும் வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். ஸோ இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிங்கன்னா, ஸ்டார்டிங்கே நம்ம ஸ்டூசி கிட்டே அப்புறம் ஜோரோ கிட்டே தான் போகிறாங்க. ஜோரோ ஸ்டூசி பண்ணதை பார்த்துட்டு அவளை அப்படியே பார்த்துனுங்கிறான். அதுக்கு ஸ்டூசி வந்து கவலைப்படாத, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறா. அதேமாதிரி ப்ரூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறான். ப்ரூக் அவள் பார்த்துட்டு என்னை பார்த்து நீ பயப்படுறியான்ற மாதிரி கேட்குறா. ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஆமான்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ மறுபடியும் ஸ்டூசி என்ன சொல்கிறான்னா, பயப்படாதீங்க, உங்களை நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஜோரோ அதுக்கு என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி பண்ணியே இது உனக்கு பரவாயில்லையா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கு ஸ்டூசி அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் லைனில் வந்து எடுக்கிறான். எடுத்துட்டு நம்ம ஷாக்கா கிட்ட நான் ஸ்டூசி பேசுகிறேன், லுச்சியும் காக்கையும் நான் மயக்காடியை வச்சுட்டேன்ற மாதிரி அவன் சொல்கிறா. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷாக்கா கிட்ட போகுது. இப்போ லேபில் இருக்கிற மீதி ஸ்டார்ஸ் அந்த விஷயத்தை கேட்டுட்டு லுச்சி வந்து அவள் தோக்கடிச்சிட்டாளா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாள் அவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒன்று பேசினுறாங்க. அப்போ ஷாக்கா என்ன சொல்கிறேன்னா, அவள் வந்து ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டு, எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் 20 வருஷமாக நடந்துருக்குது, அதுக்கு அவளை நாங்கள் ஸ்பையை அனுப்பணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உசோப் அதை கேட்டதுக்கு அப்புறமா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு நீங்கள் ஸ்பை அனுப்புனீங்களா, யாரா நீங்கன்ற மாதிரி அவன் கேட்குறான். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு ரேஷன் கொடுத்துனுங்கிறாங்க. இப்போ சீன் மறுபடியும் ஸ்டூசி கிட்ட போகுது. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து லுச்சியும் காக்கையும் மயக்காடியை வச்சிட்டேன், ஆனால் இந்த சரவெம்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா லுச்சியோட அத்தாரிட்டியும் என்னோட அத்தாரிட்டியும் சேமாக இருக்குது. ஸோ சேம் அத்தாரிட்டி வச்சு நான் வேற ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறா. அப்போ நம்ம எடிசனும் லிலித்தும் வந்து நீ பண்ணதே போதும், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி பார்த்தா அவன் சொல்லிட்டு வந்துனுங்கிறாங்க சீக்கிரமாக சரவெம்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கு. அப்போ ஜோரோவும் ப்ரூக் அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் இப்போ இந்த சின்ன பசங்களை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும், அப்படி தடுத்து நிறுத்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகிறாங்க. அப்போ ப்ரூக் வந்து என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவங்கள பார்க்கறது எங்கே பார்த்த மாதிரியே இருக்குதுன்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு ஜோரோ வந்து ஆமாம் எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது, அதுவும் குறிப்பாக அவனன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. யாருன்னா நம்ம குட்டி மேக காட்டுறாங்க. அவன் வந்து அவன் கத்தி எடுத்துட்டு வெட்டி நிற்கிறான் லேபை கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ சீன் வந்து நம்ம லிலித் கிட்டே எடிசன்கிட்டையும் போது அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா லிலித் க்யூட்டாக இருந்தாங்க. அவன் வந்து எப்பயுமே ஒரு ஈவல் மாதிரி வில்லத்திரமா ஏதோ பண்ணின்னு இருப்பா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட் சைடை காட்டின மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லா ரியாக்ஷனும் க்யூட்டாக கொடுத்துருந்தா. ஸோ லிலித் வந்து என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு என்ன லேப் அழிச்சுனே இருக்கிறானுங்க, இவனை நான் விட மாட்டேன், நான் போய் இவனை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வேகமாக வர எடிசன் வந்து அவளுக்கு பின்னாடி வந்துருக்கிறான். ஸோ இந்த மாதிரி அவனை உடச்சிருந்தான்ல லேபை, அதில் ஏகப்பட்ட எக்ஸிட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு ஓட்ட வழியாக அவங்க 2 பேர் வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லிலித் வந்துடுறா. வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரவெம்ஸை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மீஹா குட்டி மீஹா இருக்கிறான்ல, அவன் திரும்பி நம்ம லிலித்தை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு அட்டாக் வந்து அவளை நோக்கி லான்ச் பண்ணுறான். நம்ம லிலித்து வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுடுச்சு. அவள் வந்து அப்படியே இல்லை, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் மறுபடியும். ஸோ அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறான். அந்த டைமில் நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். யாருன்னா நம்ம ஜோரோ உள்ளே வந்துட்டு அந்த அட்டாக்கை நியூட்ரலைஸ் பண்ணுறான். நியூட்ரலைஸ் பண்ணிட்டு குட்டி மீஹா கூட சண்டை போட்டு நம்ம ஜோரோ வந்து போகிறான். அவள் சண்டை போகிற டைமில் நம்ம மீஹா வந்து கத்தியை வாங்குறான். ஆனால் கத்தி வந்து பார்த்தீங்கன்னா நவர மாட்டுது, ஏன்னா ஜோரோட கத்தி வந்து பிளாக் பண்ணிருக்குது. அதை குட்டி மேக பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். அப்போ ஜோரோ அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, உன்னை உத்து பார்த்தோன்னே தான் எனக்கு தெரியுது, அவனை விட நீ தான் ஹியூமன் ஆகிறன்ற மாதிரி சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி மேகோட கத்தியை ஜோரோ பிளாக் பண்ணல, அதனால அவன் மூஞ்சில் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு உனக்கு வேர்வெல்லாம் வருதா, அப்போ நீ தான் பார்க்கறது ஹியூமன் மாதிரி இருக்கிற, அந்த மான்ஸ்டருக்கு அது கூட வராது, அதாவது மேக வந்து அவன் யோசிச்சு அந்த மாதிரி சொல்லினுக்கிறான். இப்போ சீன் வந்து லிலித் கிட்ட போது நான் முன்னாடி நிறுத்தணும் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ சொல்கிறேன். நம்ம லிலித் வந்து அட்டாக்கை பார்த்துட்டு கீழே ஊந்துடுறா. ஊந்துட்டு அவன் வந்து அழுதுன்னு கிடக்குறா. அப்புறமா எடிசன் வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் இல்லை, நான் வந்து பயந்துட்டேன், நான் அவள் தான் சொல்லிட்டு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு கதறி அழுதுன்னு இருக்கிறா. அப்போ எடிசன் வந்து பயப்படாத, நான் பார்த்துன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எடிசன் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறான் சரவெம்ஸ்க்கு. சரவெம்ஸ் எல்லாருமே நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ குட்டி ஜிம்பே நம்ம எடிசனை பார்த்து அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறான்.
அது வந்து பார்த்தீங்கன்னா எடிசன் நோக்கி வருது. அது வெடிச்சிருதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இருக்கிற இடத்துல. அப்போ லிலித் வந்து அப்படியே கீழே உழறப்ப நம்ம ஃப்ராங்கி வந்துட்டு அவளை வந்து பிடிச்சிடுறான். ஸோ கீழே லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம லிலித் வந்து எடிசன் சொல்லிட்டு கத்துறா. அந்த டைம்ல பிளாஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு யாரோ வர மாதிரி தப்பிச்சு வர மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ அதை பார்த்துட்டு எடிசன் சொல்லிட்டு அவ கத்துறா. அப்போ நம்ம சாஞ்சி வந்து வரான். வந்துட்டு லிலித் சான் இவனுக்காகவா நீங்கள் கவலைப்பட்டுங்கிறீங்கன்ற மாதிரி நம்ம எடிசனை தூக்கி காட்டுறான். இந்த சீன் பார்த்து நல்லா இருந்துச்சு. அது மாதிரி காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாஞ்சி எது எடிசனை இது பிடிச்சினுங்கிற மாதிரி பிடிச்சின்னு இவனுக்காகவா நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். நம்ம லிலித் வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து எடிசனை கட்டி பிடிச்சிக்கிறா. இதுக்கடுத்து மீதி செராஃபிம்ஸ் எல்லாமே குட்டி மியாக்கு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டு அட்டாக் வந்து பண்ணுறது நிறுத்திடுதுங்க. அப்போ ஜோரோ வந்து என்ன நடக்குதுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற மாதிரி நம்ம லிலித் கிட்ட கேட்குறான். அப்போ லிலித் எடிசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நான் கிரியேட் பண்ண வெப்பன்ஸு அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா CP0 விட எங்கள் அத்தாரிட்டி ஹைன்ற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியான்ற மாதிரி கேட்குறான். அவனுக்கு புரிஞ்சுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ சாஞ்சி என்ன பண்ணுறான்னா ஜோரோ கிட்ட போயிட்டு இதெல்லாம் உனக்கு புரியாது, ஏன்னா நீ ஒரு மரிமோன்ற மாதிரி சொல்கிறான். ஜோரோ வந்து கடுப்பாயிடுறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறானுங்க. அது அவனுக்கு அடிச்சினது கூட நம்ம முன்னாடி சாஞ்சி சொன்னோம் பார்த்தீங்களா, சாஞ்சி ஃபிம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜோரோ ஃபிம்ன்றானுங்க, அது டுர்லி ஃபிம் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி திட்டிக்கின்னு அதை செரஃபிம்ன்ற பேரை வச்சே திட்டிக்கின்னு அவனுக்கு அடிச்சுனுங்கிறானு. இது பார்க்கறதே நல்லா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளாக நம்ம ஜோரோவும் சாஞ்சி சண்டை போடாமலே இருந்தானுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடிக்காக வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதை வந்து லேபில் இருக்கிற ஷாக்காவும் அப்புறம் மீதி ஸ்டார்ஸும் பார்த்துனுக்குறாங்க. அப்போ ஸ்டூசி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வழியாக என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கக்குக்கும் லுச்சிக்கும் நான் சீப்ரிசம் ஸ்டோனில் கஃப் வந்து போட்டுட்டேன், ஹேண்ட் கஃப் போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஷாக்கா என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எல்லாரும் ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து இங்கே தப்பிச்சு போக போகிறோம், நீ என் கூட வந்துருன்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஸ்டூசியும் சரின்றா. இதை வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி கேட்டுட்டு ஸ்டூசி சமயம் கூட வர போறீங்களா சூப்பர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிம் பண்ண ஆரம்பிச்சிடறான் நம்ம ஸ்டூசிக்கு. அப்போ ஸ்டூசி வந்து சரி வாங்க நம்ம எல்லாம் மற்றவங்க கூட போய் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு வந்து போகிறா. இப்போ சீன் நாங்கள் கட் ஆகிட்டு நம்ம லூஃபி கிட்ட போகுது. லூஃபி வந்து வெகாப்பங்க தேடினுங்கிறான், அதே மாதிரி சாப்பரும் தேடினுங்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஸோ இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேரத்துக்கு போகிறாங்க. ஸோ இப்போ இதோட சீன் இங்கே எக்கேட்ல கட் ஆகிட்டு இப்போ ஸ்பிங்ஸ் வில்லேஜுக்கு வந்து போகுது. நம்ம தலைவர் மார்க்கோ வந்து காட்டுறாங்க. அப்போ 2 குட்டி பசங்க ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து நான் பயப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லினுங்கிறான். அவன் மார்க்கோ வந்து என்னை மன்னிச்சிருங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லினுங்கிறான் அவங்ககிட்ட. ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்கும்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த ஸ்பிங்ஸ் வில்லேஜுக்கு சில மரீன்ஸ் வந்துருக்காங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேடோட ட்ரெஷர் இங்கே புதைக்கப்பட்டிருக்கதான் அவன் வந்து யாரும் சொல்லிக்கிறாங்க பொழுது. அதனால அதை வந்து எடுக்கிறதுக்காக இவனுக்கு வந்திருக்கானுங்க. அதுவும் எந்த டைமில் வந்துருக்கானு பாருங்க, மார்க்கோ வந்து அங்கே இல்லாத டைமாக பார்த்து வந்துருக்கானுங்க. அது அந்த மரீன்ஸுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கேதர் பண்ணிட்டு ஒயிட் பேடோட ட்ரெஷர் பற்றி கேட்டுனுங்கிறாங்க. அவங்க மக்கள் எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லினுங்கிறாங்க. அப்போ அந்த வந்த மெரீன்ஸில் ஒரு ஹை ஆஃபீஸர் இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவன் பார்க்கறதே புறம்போக்கு மாதிரி தான் இருந்தான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களை இங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறது மார்க்கோ இப்போ இல்லை, அதனால் ஒழுங்கு மரியாதையாக சொல்லுங்கள், இது பார்த்ததுக்கு இந்த ஐலாண்ட் வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டடும் கிடையாது, நான் என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் மக்கள் எல்லாரும் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லினுங்கிறாங்க. அவங்க தெரியலன்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி நிட்டுறானுங்க. அப்புறம் குட்டி பையன் அதை மார்க்கோ கிட்ட வந்து ஒரு பையன் பேசுறான்னு சொல்லிட்டு சொன்னல, அவன் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ உடனே அவன் பக்கத்தில் போகிறான் அந்த நேவி ஆஃபீஸர். அவங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா வந்து இருக்குது. அவங்களும் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஆயா வந்து தூக்கிட்டு நான் ஒருத்தலாம் கொண்டனா நீங்கள் வந்து பதில் சொல்லி தானே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கியை வந்து அந்த ஆயாவை பார்த்து நீட்டுறான். அப்போ திடீர்னு ஒரு மலை மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வருது. அவனை வந்து பார்க்கறது அப்படி தாங்க இருந்தது. வந்துட்டு அந்த நேவி ஆஃபீஸரை பட்டார்னு வைக்கிறான். அவன் வந்து பறந்து போயிடுறான். மீதி ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுறாங்க. ஸோ யார் வந்திருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் வீவில் தான் வந்திருப்பான். அதாவது ஒயிட் பேடோட பையன் சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருந்தான்ல ஒருத்தவன், அவன் தான் வந்துட்டு ஒயிட் பேடோட டவுனை காப்பாற்றிறான்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். அப்போ அந்த குட்டி பசங்க கதையை சொல்லி முடிச்சப்பறம் மார்க்கோ வந்து ஓ அப்படியா, அப்போ வந்து ஒரு ஹீரோ தான்ற மாதிரி அவன் சொல்லினுக்கிறான். அந்த கதையை வந்து நம்ம வீவிலோட அம்மாவை நான் நின்று கேட்டுனுக்கிறான். கேட்டு முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நினைக்கிற மார்க்கோ, நீ அந்த மெரின்ஸ்ல தப்பிச்சு போனாங்கல்ல வீவில் கிட்டேருந்து, அவங்க போனதுக்கு அப்புறமா அட்மிரல் ரியோக்யூக்கு வந்தான், வந்துட்டு வீவில வந்து அவன் கூட்டின்னு போயிட்டான்ற மாதிரி அவன் வந்து சொல்றா. அடுத்து அவன் வந்து என்ன சொல்றான்னா, என்னோட பையன் எனக்கு திருப்பி கொடு, அது கூடயே ஒயிட் பேடோட ட்ரெஷரே எனக்கு கொடுன்ற மாதிரி அவன் வந்து கேட்கறா. ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அவளோட பேரும் மிஸ் பக்கிங்ஹாம் ஸ்டூசி தான். இவ தான் நம்ம ராக் ஸ்பெரேட்ல வந்து இருந்தவ. இப்போ ஸ்டூசின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோன் எக்கேட்ல இருக்கிறா பார்த்தீங்களா, இவளை பார்த்து தான் அவளை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. தெரியுது உங்களுக்கும் வெறுப்பாக தான் இருக்குது, எனக்கும் வெறுப்பாக தான் இருக்குது. அந்த மூஞ்சடா இந்த மூஞ்சின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறப்ப வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இவளை வந்து விட்டு தள்ளிடும். இவ வந்து ஒரு ஆயான்னு சொல்லிட்டு வச்சுப்போம். நம்ம இப்போதைக்கு ஒரு க்ளோனுக்கே நம்ம சிம் பண்ணின்னு இருப்போம். அப்போ மார்க்கோ வந்து ட்ரெஷர் வேணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் வந்து என்ன கேட்குறான்னா, அப்போ இதுக்காக தான் இங்கே வந்தீங்களான்ற மாதிரி கேட்குறான். உடனே அவன் வந்து அழுது ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறா. அவள் மார்க்கோ வந்து
நீங்கள் உண்மையிலே இங்கே பண்ணதுக்கு நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த ஆயா ஸ்டூசி என்ன சொல்கிறான்னா, நீயே நம்பல தானே, ஒயிட் பேர்டுக்கும் எனக்கும் பிறந்தவன் தான் அந்த பையன் சொல்லிட்டு நீ நம்பல தானே, நான் ப்ரூவ் பண்ணனா நீ நம்பி தானே ஆகணும், அதை ப்ரூவ் பண்ணுறது ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தான் வெகாபங்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறா. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. பட் அந்த இடத்துக்கு போகிறத விட நான் வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு உண்மையிலே வீவில் வந்து ஒயிட் பேர்டோட பையனான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அது உண்மையிலே ஒத்தே வரலங்க. அந்த ஆள் சிங்கம் மாதிரி ராஜா மாதிரி இருந்தாங்க. இவனை பார்க்குறப்ப எனக்கு சிரிக்கிறதா கடுப்பாவத்தானே சொல்லிட்டு தெரியல. மூஞ்சும் மகர கட்டையும் இது பத்தாததுக்கு எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதே சொல்லிட்டு தெரியல. சரி, ஒயிட் பேர்டுக்கும் அப்புறமா ஸ்டூசிக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் ரிலேஷன்ஷிப் இருந்துன்னே சொல்லிட்டு வச்சுப்பேன். நான் க்ளோனை சொல்ல ஒரிஜினல் ஸ்டூசியை சொல்கிறேன். இருந்தாலுமே அவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் இவனா இவ்வளோ கேவலமாக இருக்கிறானான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப எனக்கு அது ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்குது. அதை ஏற்றுக்க எனக்கு மனசு வரல. இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா வெகாபங்க் தெரியும்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்து என்ன கெஸ் பண்ணுறேன்னா, மேபி ஒரு க்ளோன் வெகாபங்க் கிரியேட் பண்ணுறாருல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இவன் வெய்வில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸாக தான் இருக்குது. ஸோ அது அடிப்பட்டு வாங்கின ஸ்டிச்சஸா இல்லைனா ஏதாவது உடம்பு வந்து பாட்பாட்டாக சேர்த்து ஒரு இவனை கிரியேட் பண்ணாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது ஸ்பாய்லர்ஸ்லாம் கிடையாது, இது என்னோட கெஸ்ஸை தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா மாங்கலை இதை பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. உண்மையிலே இந்த வீவில் வந்து நம்ம ஒயிட் பேர்டோட பையனா இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு இதுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, இல்லை உங்களுக்கு தியரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதே வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இப்போ சீன் அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி. ஸோ எந்த இடத்துக்கு போகுதுன்னா நம்ம தலைமை கிசாரி கிட்ட போகுது. கிசாரு வாட்ஸ்அப்லாம் எடுத்து எக்கடு நோக்கி போயிருந்தால அந்த இடத்த பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அப்போ ஒரு நேவி ஆஃபீஸர் இந்த மாதிரி கிசாரி கிட்ட டீ கேக்கெல்லாம் நான் எடுத்துன்னு வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ கிசார் வந்து பாய்சன்லாம் டெஸ்ட் பண்ணிட்டீங்களான்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், பாய்சன் டெஸ்டிங்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ கிசார் வந்து சரி நான் எடுத்துன்னு போயிடுறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு ஒரு ரூமுக்கு வந்து போகிறான். எடுத்துன்னு போயிட்டு அந்த ரூமில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. அவர் டேபிள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு சாப்பிடுங்க உங்களுக்கான எடுத்துன்னு வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். யாருக்கிட்டடா அவன் எடுத்துன்னு போய் கொடுக்குறான்? அதுவும் ஒரு அட்மிரல் சாதா ஒரு சர்வெண்ட் மாதிரி தட்டத்துக்குன்னு போய் இவர்கிட்ட கொடுக்குறானே யார்ட்டையோ, யார் தாண்டா அதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமா தான் அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம காட்டினாங்க. பட் அது காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கிசார் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறான். அது என்னதுன்னா, வெகாபங்க் நீங்கள் முன்னாடி பார்த்துக்கிறீங்களான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்துருக்கிறேன், அதுவும் எப்பயோ ஒரு வாட்டி நான் பார்த்தேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ கிசார் வந்து என்னால் நம்பவே முடியல, உங்களுக்கு போய் அவர் துரோகம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப என்னால் நம்ப முடியலன்ற மாதிரி கிசார் வந்து சொல்கிறான். இப்போ அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. அந்த ஆள் யாருன்னா ஒன் ஆஃப் த 5 எல்டர்ஸு நம்ம சேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிறாரு. அவர் தான் வந்து கப்பல் இருக்கிறாரு. அவருக்கு தான் கிசார் வந்து அந்த டீ கேக்கெல்லாம் எடுத்துன்னு போய்க்கிறான். அப்புறம் அவர்கிட்ட தான் வந்து அவன் பேசின்னு இருக்கிறான். ஸோ எதுக்காக இருந்தாலும் அந்த கப்பல் இருக்கிறாரு, எதுக்காக அந்த கப்பல் அவர் வந்து எக்கெடுக்கு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே புரியல. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு இதோட முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எபிசோடு வந்து பார்க்கறது எப்படி இருந்துச்சு, இந்த எபிசோடில் ஏகப்பட்ட விஷயம் நடந்துன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் எது உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்போம் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்தப்போ அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.